இதுவரை எம்பெருமானின் முதல் லிங்க தரிசனத்தின் மகிமையை பிரம்மதேவர் கூற நாரதர் வாயிலாக கேடு அறிந்தோம். இனி தேவி சதியின் பிறப்பும் ஈசனுடனான ஈர்ப்பும் அதனுடன் நேர்ந்த நிகழ்வுகளையும் அறிவோம். பிரம்மா கூறியது போல பிரஜாபதிகளின் ஒருவரான தட்ச பிரஜாபதிக்கும் பிரசுதிக்கும் மொத்தமாக 60 பெண் புத்திரிகள் பிறந்தனர். அதில் அதிதி, திதி, தனு, கலா, தன்யு, சின்ஹிகா, குரோத, பிரதா, விஷவா, வினதா, கபிலா, முனி, கத்ரு, தாட்சைனி, ரதி, ரேவதி மற்றும் கார்த்திகை உட்பட 27 நட்சத்திரங்கள் இவர்களின் புதல்விகள் ஆவர். தனது 60 புத்திரிகளில் 13 புத்திரிகளை காசிப முனிவருக்கு மனம் முடித்து வைத்தார் தட்சன். இவர்களின் சந்ததிகளே உலகின் உயிர்களின் பரிணாம வளர்ச்சிக்கு வித்திட்டதாக வேதங்கள் கூறுகின்றன. பின்பு தனது 27 புத்திரிகளை சோமனுக்கு மனம் முடித்து கொடுத்தார். தட்சன் தனது 60 புத்திரிகளில் தனது கடை புதிரியாகிய சதியின் மீது அளவு கடந்த அன்பும் நம்பிக்கையும் கொண்டார். சதி தாட்சயினி என்றும் அவரால் அழைக்கப்பட்டார். நாராயணரின் பக்தரான தட்சன் தன் வம்ச மக்களையும் அவ்வாறே வழிபட செய்தார். சதியும் நாராயணர் மீது சிறந்த பக்தியோடு அணைத்து வேதங்களையும் கற்று சிறந்த திருமால் பக்தையாகவும் தன் தந்தைக்கு சிறந்த மகளாகவும் வளர்ந்து வந்தார். அதுவரை தனது பாட்டனரான பிரம்மதேவரையும் நாராயணரையும் மட்டுமே கடவுள்களாகவும் அனைத்திலும் உயர்ந்தவர்களாகவும் அறிந்திருந்த சதி அன்று ஒரு நாள் விதியின் வசமாகவும் காலத்தின் கட்டாயமாகவும் எல்லாம் வல்ல அந்த பரம்பொருள் மகாதேவரை அறியும் பாக்கியம் பெற்றார். ஒரு நாள் தட்சன் நாராயணரின் சிறந்த பக்தன்தானே என்று உலகமே உணர வேண்டும் என்ற எண்ணத்துடன் மிகப்பெரிய யாகம் வளர்த்தான். அந்த யாகத்தின் முடிவில் உலகின் மிகப்பெரிய நாராயணர் விக்கிரகத்தை ஸ்தாபித்தாகவும் எண்ணி மிகவும் பிரம்மாண்டமான ஒரு நாராயணர் விக்கிரகத்தை செய்யவும் உத்தரவிட்டான். அவனின் உத்தரவின் பேரில் ஆயிரக்கணக்கான சிற்பிகள் ஒன்று சேர்ந்து அப்படி ஒரு விக்கிரகத்தை செய்து முடித்தனர். அந்த யாகத்திற்காக புனித நதியிலிருந்து நீர் எடுப்பதற்காக தட்சனின் 60 புதல்விகளும் சென்றிருந்தனர். அங்கே அந்த நதியில் சதி நீர் எடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பொருள் அவள் கண்ணில் படவே அதை எடுத்து பார்த்தவள் தன்னை அறியாமலே பார்த்து கொண்டு நின்றாள். நீண்ட நேரமாக எந்தவித அசைவும் இல்லாமல் சதி எதையோ பார்த்து கொண்டிருக்க அவளது சகோதரி ரேவதி சதி என்று அழைத்து, என்ன அப்படி பார்த்து கொண்டு சித்து பிடித்தது போல் நிற்கின்றாய் என்று வினவினாள். சதி தனது கையில் இருந்த அந்த உருத்திராட்சத்தை நீட்டி, இது என்ன அக்கா? இதை பார்த்தவுடன் ஏன் நான் என் நிலை மறந்து இதுவரை அறிந்திராத ஒரு மன அமைதியும் என்ன என்றே கூற முடியாத ஒரு நிலைக்கும் சென்றேன் என்று கேட்டாள். ரேவதி அந்த உருத்திராட்சத்தை பார்த்து பதறி, சதி உடனே அதை வீசி எறி, தந்தைக்கு உகந்த பொருள் அல்ல இது. இது மட்டும் அவர் அறிந்தால் உன்மீது கோபம் கொள்வர். நேரமாகியானது, யாகத்திற்கு நாம் இந்த நீர் கொண்டு செல்ல வேண்டும், சீக்கிரம் வா என்று அழைத்தாள். சதியும் மனம் இல்லாமல் அந்த உருத்திராட்சத்தை அதே நதியில் எறிந்துவிட்டு தனது அரண்மனைக்கு சகோதரிகளுடன் புறப்பட்டாள். அரண்மனையில் யாகம் இனிதே முடிய சப்த ரிஷிகள் மற்றும் தேவர்கள் அனைவரின் முன்னிலையில் தக்ஷன் ஜோதிட கலையின் ரிஷினியான தனது மருமகன் காசிபரிடம், நல்ல நேரம் வந்துவிட்டதா காசிபரே, விக்கிரகத்தை வெளியே எடுத்து விடலாமா என்று கேட்க, காசிபரும் நேரத்தை கணித்து ஆம், தாராளமாக விக்கிரகத்தை மக்கள் முன் காண்பிக்கலாமா என்று கூறினார். தக்ஷன் மிக பிரம்மாண்டமான அந்த நாராயணர் சிலையின் மீது இருந்த திரையை எடுத்து தனது வம்சம் மற்றும் மக்கள் முன்னிலையில் அந்த விக்கிரகத்தை காட்சிப்படுத்தினான். சுற்றியிருந்த அனைவரும் தக்ஷ பிரஜாபதி வாழ்க வாழ்க என்று கோஷமிட காசிப ரிஷி மட்டும் அந்த விக்கிரகம் நிறைவு பெறவில்லை என்று உணர்ந்து தனக்குள்ளே என்ன அசம்பாவிதம் நடக்கப் போகிறதோ என்று வருந்தினார். இதை உணர்ந்த மற்ற ரிஷிகளும் தங்களுக்குள்ளே நிறைவு பெறாத இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்வது மகா பாவமாகிற்றே என்று பேசிக்கொள்வதை சதி அறிந்து கொள்கிறாள். தக்ஷன் வழி நடத்த கோலாகலமாக கொண்டு செல்கின்றனர். கோவிலின் வாசலை அடைந்த விக்கிரகம் அத்தகு மேல் ஒரு அடி நகராமல் நிற்க தக்ஷனிடன் பணியாட்கள் சிலையின் எடை அதிகரித்து கொண்டே செல்லுகின்றது. எங்களால் இழுக்க முடியவில்லை என்று கூறினான். தக்ஷன் பணியாட்களை 2 மடங்காக்குங்கள். நல்ல நேரம் முடிய முதல் கோவில் உள்ளே நாராயணரின் விக்கிரகம் இருக்க வேண்டும் என்று ஆணையிடுகிறான். மேலும் மேலும் பணியாட்களை அதிகரித்தும் அந்த சிலை ஒரு அணு கூட அசையாததை பார்த்த காசிபர் தக்ஷனிடம், இந்த சிலை முழுமையடையவில்லை, இதை நீங்கள் வணங்க நினைப்பதும் தவறு என்று கூறத் தொடங்கிய கணமே தக்ஷன் நிறுத்துங்கள் என்று கூறினான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சதி மிகுந்த வருத்தத்துடன் அங்கு ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்த தலைமை சிற்பியிடம் சென்று, பார்த்தீர்களா, நீங்கள் செய்த தவறுக்கு என் தந்தை அங்கே அவமானப்படுகிறார். ஏன் அந்த சிலையை நீங்கள் முழுமையாக செய்யவில்லை? முழுமை அடையாத காரணத்தினாலே இந்த அவமானம் என் தந்தைக்கு தங்களால் என்று கோவப்பட்டாள்.
சிட்பி தாயே, என் மீது எந்த தவறும் இல்லை. பிரஜாபதி எப்படி இந்த சிலையை செய்ய கூறினாரோ அதையே நாங்கள் செய்தோம். அதில் இருக்கும் குறையை நாங்கள் எடுத்து கூறியும் அவர் கேட்க மறுத்துவிட்டார். எங்களை மன்னித்து விடுங்கள் என்று கூறி சென்று விட்டார். தக்ஷன் அங்கே நகர மறுக்கும் இந்த நாராயணர் விக்கிரகத்தை கோவிலுக்குள் கொண்டு செல்ல ஒரே வழி நாராயணி யாகம் உடனே நடக்கட்டும் என்று உத்தரவிட்டான். அங்கிருந்த ரிஷிகள் அதற்கு 108 மலர்கள் வேண்டும், முக்கியமாக பாரிஜாத மலர் வேண்டும், அதுவும் அது ஒரே ஒரு காட்டில் மட்டுமே கிடைக்கக்கூடிய மலராகும் என்று கூற, சதி தனது தந்தைக்காக அந்த மலரை கொண்டு வர வேண்டியது தந்து கடமை என்று கூறி தனது சகோதரிகளுடன் ஒரு அடர்ந்த காட்டினுள் செல்லுகிறாள். தொடரும் திருவிளையாடல். மேலும் பல ஈசனின் திருவிளையாடல்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து பயணியுங்கள். இந்த பதிவை உங்களிடம் சேர்க்க அருளிய என் அப்பன் ஈசனுக்கு நன்றி. ஓம் நம சிவாய. கல்லாயங்கட்கு சொல்லவே எல்லா உயிர் அந்தமே.